ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கப் ரவை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஜூஸியான ஒரு சாஃப்டான ரவா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், அதில் ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன். நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த ரவை வேணாலும் எடுக்கலாம். ஒரு கப் ரவைக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சர்க்கரையும் ரவையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் அரை கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணணும். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணிங்கன்னா முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ இதில் அரை கப் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டரோ நெய்யோ வேணாலும் சேர்க்கலாம். நான் ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட 1 கப் நல்ல கெட்டியான பால் சேர்க்கணும். பால் காய்ச்சி அரை வச்ச பால் தான் சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடணும். இந்த பாலும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம பவுட்ரு பண்ண ரவையும் சர்க்கரை பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கலந்துடணும். இப்போ இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அரை கப் கோதுமை மாவு சேர்த்தா தான் நல்லா நமக்கு உப்பி வரும். இப்போ கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடணும். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு இதை ஒரே பக்கமாக நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிரும். இந்த பேட்டரை ஒரு 10 நிமிஷமாவது ஊற வைக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து தான் நம்ம ஒரு பாத்திரத்தில் செட் பண்ணணும். இந்த மாதிரி அடிக்கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கேக் டின் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அடிக்கனமான அலுமினியம் பாத்திரம் எடுத்திங்கன்னா அழகாக வரும். எண்ணெயை நல்லா தடவிட்டு மாவை கொஞ்சமாக போட்டு நல்லா அந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு பட்டர் ஷீட் வேண்டாம், நம்ம அதிலேயே டைரெக்டாக ஊற்றினா போதும். மாவு நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம ஊற வச்ச ரவா பேட்டரை இதில் ஊற்றிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிரும். இப்போ இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதை குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். குக்கரில் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சு இதை ஒரு 35 நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்தால் போதும். குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கரில் விசிலை எடுத்துடணும். விசில் போட்டிங்கன்னா ஒழுங்காக வராது. இப்போ விசிலை எடுத்துகிட்டு கேஸ்கட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. கேஸ்கட் ஒன்றும் ஆகாது. 35 நிமிஷம் நம்ம பேக் ஆனாலுமே நமக்கு ஒன்றும் ஆகாது. லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ ஒரு 35 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா பேக் ஆகிருக்கு. ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும். டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ கேக் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இது கூட அரை கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இந்த சுகர் சிரப்பை ரெடி பண்ணிவிட்டு நம்ம சூடான சுகர் சிரப்பை அந்த கேக்கில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியாக இருக்கும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சால் போதும். நல்லா இது கொதிச்சதுக்கப்புறம் இந்த சூடாக இருக்கும்போதே இந்த கேக்கில் இதை ஊற்றிடணும். அப்போ தான் நல்ல ஜூஸியாக இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ சுகர் சிரப்பை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இது நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்துலேருந்து கேக்கை வெளியே எடுக்கணும். இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி சூடான சுகர் சிரப்பை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றினோம்னா நமக்கு ஒட்டாமல் அழகாக வந்துடும். நம்ம பட்டர் ஷீட்டு கூட போடலை, அது ஆனாலுமே நமக்கு ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. நம்ம எண்ணெய் தடவிட்டு மாவு டஸ்ட் பண்ணதுனால கொஞ்சம் கூட ஒட்டலை. சூப்பரான ஒரு ஜூஸியான ரவா கேக் ரெடி ஆகிட்டு
இது ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றிட்டோம்னா நமக்கு சூப்பரான சாஃப்டான ஒரு ரவா கேக் வந்து ரெடி ஆகிட்டு, கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த ஜூஸியான ரவா கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. நல்ல ஜூஸியாக வந்திருக்கு. நான் கட் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு ஜூஸியாக வந்திருக்குன்னு. வெளியே நல்ல சூப்பராகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போயிடும். குழந்தைங்க கேக் கேட்கும்போது இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம ரவா வச்சு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஜூஸியாக சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருந்தது. நான் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன். நல்ல சாஃப்டான ஒரு சூப்பரான ஒரு ரவா கேக் ரெசிபி. இது வந்து 4 நாள் வரைக்குமே நம்ம வெளியே வச்சு சாப்பிடலாம். ஒன்றுமே ஆகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரவா கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன்.